அன்பார்ந்த கடலூர் டிவி நேயர்களுக்கு காலை நல்வணக்கத்தை கிருஷ்ணன் ராஜகோபாலன் பகிர்ந்து கொள்கிறேன். அன்பார்ந்த நேயர்களே, இந்த குரோதி வருஷம் மாசி மாதம் நமக்கு விடிகாத்தால் பொழுது விளந்த மாதிரி இருக்கும். மடமடன்னு நம்மளுடைய வேலைகளெல்லாம் சிறப்பாக செய்கிற அளவுக்கு மாசி மாதத்தில் புதன் மட்டும்தான் மாறுறார். வேறு யாரும் மாறல. மீனத்துக்கு போகிறார் கடைசியில். அதுவும் அது மாத்திரம் வேறு ஒன்றும் இல்லை. நம்மளுடைய இது போகிறது வரைக்கும் பார்த்தோன்னா மேஷத்துக்கெல்லாம் பார்க்கும்போது நல்ல யோகம், எல்லா ராசிக்கும் நல்ல யோகம்தான், ஒரு பிரச்சனையும் இல்லை. செவ்வாய் வக்கரம் முடிவுடைகிறார். இப்போ யாரும் வக்கரம் இல்லை. மாத கடைசியில் மட்டும்தான் அது முடியும் போது தான் சுக்கராச்சாரர் மீனத்துக்கு வக்கரமாவார். மீனத்துக்கு போய் வக்கரமாவார். அது வரைக்கும் இல்லை. அதனால் தெளிவாக இருக்குது. சர்ப்பங்கள் அது வேலையை பார்த்துன்னு ஒரு பிரச்சனையும் இல்லை. எல்லாம் பார்க்கும்போது என்னடா மாசி மாதத்தில் வந்து கும்பத்தில் வந்து சூரியன் புதன் சனீஸ்வரன் உட்காந்துருக்காங்களே, சூரியன் புதன் சனி அப்படின்னு பார்த்தோன்னா கூட ஒரு பிரச்சனையும் இல்லை. ஏன்னா ஒவ்வொரு மாதம் சூரியன் மாறின்னு இருப்பான். சூரியனை வச்சு தான் எல்லா அடிப்படையும் நடக்கக்கூடியது. சூரிய சந்திரன் வச்சு தான். அதனால் மாத கிரகமாக இருக்கனால சூரியனை பொறுத்தவரைக்கும் தன்னுடைய வேலை கரெக்டாக பண்ணால் தான் நம்மளுடைய வேலை ஒழுங்காக சாப்பிட முடியும், ஆரோக்கியமாக இருக்க முடியும். ஒரே இடத்துல உட்காந்துட்டோன்னா கஷ்டம்தான். அதனால் எல்லாம் காலசக்கரம் சொல்கிற மாதிரி பூமி சுக்கரம் சொல்கிறது. அது சொல்லும்போது நமக்கு எல்லா விதமான வசதி வாய்ப்புகளும் நமக்கு கொடுத்துன்னே இருக்கான் பகவான். ஆனால் நம்ம என்னமோ ரயில் பயணம் மாதிரி போயின்ட்டுருக்கோம். ஒன்றும் விருத்திக்கே வராமல் அப்படியே போயின்ட்டுருக்கோம். உடம்பு தளர்ந்து போய்டுறது. பரவாயில்ல. ஆனால் மனசு லேசாக இருக்கா, இன்னும் கவலைகள்லாம் வச்சு தூங்கிட்டு இருக்கோம். எந்த விதமான கவலைப்படவே மாட்டாதுங்க. எல்லாம் ஸ்மூத்தாக நடக்குது. சர்ப்பங்கள் தோஷம் உண்டாக்குதுன்னா, தோஷங்கள் இல்லைன்னா பூமியில் வேலையே இல்லை. அதுக்கு தான் 2 பேர் இருக்காங்க. எங்கேயாவது சைடு வாங்கி இவங்க இங்கே நவகிரகங்கள் அப்படி கவனிச்சுத்துனா இந்த 2 டிபார்ட்மெண்ட்டே நம்ம நாட்டு கவர்மெண்ட் மாதிரி தான். அதனால் நான் வந்து சொல்கிறது இல்லை. எதையாவது வாங்கிட்டான்னா சனீஸ்வரர் ஒருத்தர் தான் துடு வாங்க மாட்டான். இதெல்லாம் வாங்கிடுவாங்க. கவலையே பட மாட்டான். குருக்கு வந்து அப்படி கிடையாது. நான் நல்லா நல்லா திருப்தி நடக்கிறேன், நேர்மையாக நடக்கிறேன், அப்படி நடக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு பண்டா பண்ணிவிட்டு அப்படின்னா அக்கௌண்ட்ஸ் காமிக்கலாம், ட்ரஸ்ட்டுன்னு சொல்லிவிட்டு இப்படியான பண்ணலாம். அது கொடுப்பார். ஒவ்வொருத்தருக்கும் இது மாதிரி. ஏன் நவகிரகங்கள் தேவர்கள் நம்மள மாதிரி தான். அவங்களுக்கு கால அளவு ஜாஸ்தியாக இருக்குன்னு நமக்கு தெரியுதில்லை. ஒரு வாரம் சனிக்கிழமை ஆஃப் டே விட்றாங்க. ஒரு வாரம் நான் 5000 வருஷம் காட்சி பாருங்கள். அவன் டியூட்டி பாருங்கள். அவன் 1.5 வாரம் தான் ஒர்க் பண்ணுவான். ஒரு வாரம் சனிக்கிழமை வரைக்கும் ஆஃப் டே ஒர்க் பண்ணுவான். ஆனால் அவங்க நமக்கு வந்து 5000 வருஷம் போயிடும். அதனால் அவங்களுக்கு ஈஸியாக எந்த ஒர்க்கையும் செஞ்சு முடிச்சுடுவாங்க. ராத்திரி பகல்னு அவங்களுக்கு கிடையாது. எல்லா காலம் அவங்களுக்கு தான். புரியுதுங்களா? ஏன்னா ராட்சசர்களும் அரக்கர்களும் வாழ்ந்த ஆனோம், அவங்களுக்கும் சர்வீஸ் பண்ணி ஆனோம், எல்லாருக்கும் ஒன்று தான். ஸோ இதுக்காக சொல்ல வரேன்னா, நம்ம தேவையில்லாத ஒரு மன உளைச்சல், தேவையில்லாத எதத்திலோ வெயிட்டு தூக்கி மண்டலில் போட்டுட்டு இப்படி பண்ணலே இப்படி பண்ணலே செய்யலே அப்படின்னு அப்படி ஆகலே இது ஆகலேன்னு போட்டு உடச்சிக்காதீங்க. அரசாங்கங்கள்லாம் இப்படி இருக்கே இப்படி தான் இருக்குது, நமக்கு ஒன்றுமே வாழ வழியிலேயே வியாபாரம் அப்படிலாம் ஒன்றும் நினைக்காதீங்க. உங்களுக்கு வேண்டிய யுக்திகளை கொடுத்து வாழ வைப்பான். ஏன் அப்படி நன்னா ஆக்கலாமேனா நன்னாலும் ஆக்க மாட்டான். அதுக்கு இங்கே என்ன வேலை? அந்த ரசனைகள்லாம் எதிர்பார்க்கறது தான் அனுபவிக்கிறான் பகவான் இங்கே வச்சுருக்கான். இல்லைன்னா நம்ம கை விட்டு போகக்கூடாதுக்காக தான் அவன் எப்போதும் எங்கிட்ட இருக்கணுன்றதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணால் நீங்கள் அவங்கள்ட்ட போய்ங்க. அவங்கள மாதிரி உங்களால் மாற முடியாது. அவங்கள்ட்ட உங்கள் ஜபதா பலிக்காது, பேசி குச்சி எது பண்ண வலிக்காது. அவன் புரிஞ்சு எடுத்துன்னு தான் இருப்பான். என்றைக்காவது புலியும் என்றைக்காவது பூனையும் எலியும் சேர்ந்து ஒன்றா நட்பாக இருக்க முடியுமான்னு கிடையாது. சாப்பிட்டுடும், நடிக்கும். அதான். அதனால் இதெல்லாம் வந்து பாம்பு கீரி அதெல்லாம் குணங்கள் செஞ்சு தான் இருப்பாங்க தவிர யாரும் எந்த நிலையிலும் மாற மாட்டாங்க. சந்தர்ப்பம் வரும்போது கீழே விழுவாங்க, மறுபடியும் எழுந்துருவாங்க. நம்ம தான் குணங்களில் புரிஞ்சிக்க முடியாதபடி இருக்கும். அதனால் இதெல்லாம் வந்து நீங்கள் போட்டு வீணாக சிந்தனை செலுத்தி எதேதோ பண்ணி அப்படி பண்ணி இப்படி பண்ணி இதான் வருமான்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு திருப்தியாக வேணால் இருக்கும் அந்த நேரத்தில். இதை எதிர்பார்த்தது ஆனால் வரலன்ட்டு சாமி மாற்றிடுவீங்க. நம்ம யூஸ்வலாக அப்படி தான் பழக்கம். எதுக்காகனா நவகிரகங்கள் பொறுத்த வரைக்குமே உலகத்தில் அவனுக்கு கொடுக்க வேண்டியது கொடுத்துன்னு தான் இருக்கணும், நிறுத்தக்கூடாது. அதனால தான் சொல்கிறேன், பயப்பட வேண்டாம். இந்த மாதம் பிரமாணமாக இருக்கும், ஐடியாவெல்லாம் கிடைக்கும், நல்லா நடக்கணும். ஒன்று கவலைப்பட வேண்டாம். இனிமேல் ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, மாசி மாதம் குரோதி வருஷம் ஒரு முக்கியமான காலகட்டத்தில் வந்துட்டீங்க. இப்போ சாமர்த்தியம் மிகுத்து செயல்படக்கூடிய அமைப்பு. தானாக பழங்கழிச்சதுன்னா நல்லது தான்.
ஆனால் நம்ம கைக்கு வந்துடுறதுக்கு முன்னாடி யார் கையோ போயிடும், இல்லைன்னா பறவைகள் கரைகள் சாப்பிட்டு பாழாக்கிடும். அதனால் அந்த கனிந்த பழத்தை நம்ம பறிக்கிறதுக்கு முன்னாடி ஓரளவுக்கு பறித்து அப்புறம் அது பழமாக்குறது நம்ம சிரமம். காயாக இருக்கும்போதே பறித்து தான் நம்ம பழமாக அது விற்கிறது. இந்த ஒரு வாரத்தில் பழுக்கும், 2 வாரத்தில் இருக்கும், அப்படி தான். அதுவாக பறித்து எடுக்கிறது இல்லை. அதான் முறை, வியாபார தந்திரம் இது. இதிலெல்லாம் நிறைய வரும்போது எதுக்கு சொல்கிறேன்னா, உதாரணத்துக்கு கனிஞ்சு வரும்போது அது நமக்குள்ளே தேடிண்டு கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் இந்த மாசி மாதத்தில் இருக்குது. ஏன்னா செவ்வாய் வக்கரம் முடிய போகிறது தினத்தில், அதே சமயத்தில் சுக்கிரன் வக்கரம் ஆவார் மீனத்தில் போன உடனே. அப்போ தனுசனுடைய 4ஆம் பகுதி சொல்லக்கூடிய இடத்துல 3ஆம் இடத்துல இப்போதுக்கு இந்த மாசி மாதம் சூரியன் இருக்கார், சனி இருக்கார், கூடயே புதன் இருக்கார். புதன் முக்கியமானவர். இந்த தனுசு ராசிக்கு உபய ராசிகளுக்கு எல்லாமே ஒன்று புதன், ஒன்றுனா குரு, அவ்வளோதான். எவ்வளோ சிம்பிளாக போயிட்டு பாருங்கள். செவ்வாய் பிடிச்சிட்டானா போதும், குருக்கு சுக்கிரனும் 2க்கும் வேண்டியவர் தான் அவர், அவ்வளோதான் நமக்கு வேண்டியது. ஆனால் புதனை பிடிச்சிங்கன்னா தான் உங்களை பொறுத்த வரைக்கும் கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை ஒன்று சுக்கராச்சாரியர் மூலம் கிடைக்கும், அவ்வளோதான். குரு மூலம் டைரெக்டாக புதன் வாங்க முடியாது, ஒத்து வராது. குரு எளிமையானவர், புதன் பிஸ்னஸ்மேன், வியாபாரி. வியாபாரி எளிமையாலாம் இருக்க மாட்டான், நிறைய தான் வரணும். எளிமையாக இருக்கிறது வியாபாரம் பண்ணுறது வியாபாரம். அதுக்கு தகுந்த மாதிரி தெளிவு சொல்லுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு பயன்படுத்தின்னு அவன் சம்பாதிப்பது தான் வியாபாரம். அதுதான் அந்த சம்பந்தப்பட்ட உபயராசிகளுக்கு ஆன் பிகாஃப் ஆஃப் அதர்ஸ் நீங்கள் செயல் பண்ணும்போது அந்த பணம் உங்களுக்கு கொண்டு கொடுப்பார். யார் கொடுப்பார்னா செவ்வாய் கொடுப்பார். எப்படி மூலம் சுக்கிரன் தொடர்பு கொடுப்பார். சுக்கிரன் எப்படி கொடுப்பார்? புதன் தொடர்பு கொடுப்பார். இப்படி வர நம்ம கௌரவம் நேரடியாக புதன் தொடர்பு கொள்ள மாட்டாங்க. ரொம்ப எப்படி இருக்கு பாருங்கன்னா, அதனால் இவங்களுக்கு வியாபாரம் தொடர்ந்து பதில் அசிஸ்ட்டு எல்லாமே ஒரு எம்ப்ளாய்மெண்ட் கேஸ் தான் இது. அல்ல சின்ன சின்ன தொழில்கள், குறுந்தொழில், நுடுந்தொழில், இந்த கோயில்கள்லாம் பண்ணலாம். சிறு தொழில், குறுந்தொழில் ஓரளவுக்கு லாபாரம் வரும். ஆனால் அத்துமீறி போக மாட்டாங்க. அப்படிலாம் போய் சம்பாதிக்க வேணாம் அப்படின்னு சொல்லிடுவோம். இப்படி இருந்தால் நம்ம என்ன பண்ணுறது? இப்படிலாம் அதுக்கு முதல் பீடு போடவும் மாட்டாங்க. இது போதும், அங்கே பழிச்சுப்போம். எப்படின்னா ஒரு பழப்புக்காக நம்ம சம்பாதிக்கணும், ஜீவனத்துக்காக தான் அந்த ஒரு எண்ணம். அந்த தனுசு, மகரம், கும்பம், மீனம் 4 பேருக்கு வச்சுருக்கான். ஏன் அப்படி? 2 குருக்கும் அப்படி தான் வச்சுருக்கான், சனிக்கும் அப்படி தான் வச்சுருக்கான். ஏன்னா ராஜாக்களாக இருக்கணுன்றதுக்காக தான் அந்த பகுதி ஃபுல்லாக அப்படி வச்சுருக்கு. இந்த பகுதி ஃபுல்லாக அப்படி இருக்குது. நியூட்ரலாக இருக்கிறது தான் செவ்வாயை வச்சுருக்கு. 2 பேருக்கு வேணுமே. ஐயோ, செவ்வாய் வேறு விஷயத்துக்கு கவனிச்சா போது ஆட்டோமேட்டிக்காக என்ன வேணால் செஞ்சிடும். ஏதோ விஷயத்தில், லாகிரி விஷயத்தில். அதே சுக்கிரனும் அது கெட்டிக்கார விஷயத்தில். ஆனால் குருன்னு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் பொறுத்த வரைக்கும் ஆனஸ்டி, பங்க்சுவாலிட்டி, டேஸ்ட் இதெல்லாம் செவ்வாய் அழகாக செக்யூரிட்டி, போதும்ன்ற மனநிலை, செயல்படுறதுக்கு உண்டிய வகைகள் இருக்கிறத வச்சுக்கிறத, அவனை கையை எவனா நம்ம தூக்கின்னு போகாமல் இருக்கணும், இதெல்லாம் இருக்குல்ல சாக்ரிஃபைஸ் பண்ணுறது, இதெல்லாம் செவ்வாய் குருக்காக பண்ணுவார். இங்கே சாக்ரிஃபைஸ் பண்ணால் அவர் புத்தியை பயன்படுத்தின்னு சுக்கராச்சாரியர் கூட ஹெல்ப் பண்ணி இவர் அப்லிஃப்ட் பண்ணுவார் மேலே. அதனால் தனுசனுடைய பொறுத்த வரைக்கும் சம்மந்தப்பட்ட 6ஆம் வீடு அதிகாரி தான் 6ஆறு சுக்கராச்சாரியர். ஆனால் அதே தான் 11ஆம் வீடு அதிகாரி. ஆனால் சுக்கிரன் எப்படி வியாபாரத்தில் லாய்க்கு இல்லையான்னு சொன்னால் அப்போ அவள் துலாத்துக்கு சொன்னானோ, இப்போ இது குருக்கு இவாளுக்கு லாய்க்காயிடுவார் சுக்கராச்சாரியார் 11ஆம் வீட்டில். ஏன்னா அந்த 11ஆம் வீடு சொல்லக்கூடிய அந்த 6ஆம் வீடு சொல்லக்கூடிய அந்த வீடு இதே 11ஆம் வீடு அதிகாரி அது சுக்கராச்சாரியர். அந்த விஷயத்தில் தான் குரு பலமாகிறார், சந்திரன் பலமாகிறார். சந்திரன் 8ஆம் வீடு அதிகாரி தனுசுக்கு. அதிகாரம் தான் 8ஆம் வீடு. சந்திரனுக்கு சூரியன் 8ஆம் வீடு அதிகாரி. அங்கே அந்த இடத்துல பலமாகிறார். பாதகத்தை கொடுக்க வீட்டில் 11ஆம் வீடு அது சரராசிகளுக்கு மட்டும்தான் பாதகம் கொடுக்கும் அந்த வீடு. அதனால் நமக்கு கவலை இல்லை. இந்த இடத்துல வரும்போது உபயராசி இதுக்கு சப்தமாதிபதி யாருன்னா புதன் தான் பாதகத்தை கொடுக்கணும், கொடுக்க மாட்டார். அவருக்கு வியாபார தந்திரமே இவ்வளோதெல்லாம் கிடையாது. ஏர்னிங் இன்கம், டிசிப்ளின் லைஃபு இதெல்லாம் இவருடைய மோட்டோ.
திறமைகள், அதை மற்றவனுக்கு பயன்பட்டு நல்லபடியாக நம்ம வாழணும். என் திறமை எனக்கு பயன்படாது அப்படி சொல்லி நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க. அது ஏர்ன் பண்ணுவோம், சம்பாதிப்பாங்க. சிறு தொழில்கள், கேட்டரிங்கோ அல்லது அந்த டிசைனிங் தொழில், டான்ஸு, சங்கீதம், கலைகள், இந்த கோர்ட்டு, ஆர்டிஸ்ட், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய என்கரேஜ்மெண்ட் நிறைய பண்ணுவாங்க, அனுபவிப்பாங்க. சம்பிரதாயம் தொடர்பு உள்ளது மட்டும்தான், வேறு எதுவும் கிடையாது. இதெல்லாம் ஆகும்போது ஓவியம், ஆர்டிஸ்ட் இதெல்லாம் இருக்குது, சங்கீதம் இதெல்லாம் அவங்க ரொம்ப கெட்டிக்காரங்க. இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இதெல்லாம் இப்போ சின்ன சின்ன டீச்சிங் கெப்பாசிட்டிலாம் அங்கே அது டியூஷனு, அது இது சாஸ்திரங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இதெல்லாம் எழுத்துக்கள், ஓவியங்கள், படைப்புகள், இதெல்லாத்துக்கும் இவங்க கெட்டிக்காரங்க. கணக்கு பார்க்குறதுக்கு அதெல்லாம் உண்டு, ஆடிட்டிங் அது சம்மந்தப்பட்டது. அது சொந்தமாக தொழில் பண்ணுறவங்களுக்கு சொந்தமாக ஷோரூமு, இதெல்லாம் இவங்க டீல் பண்ண முடியும். நேரடியாக முதல் போட மாட்டாங்க, பயம், பிடிக்காது. அது உள்ள வேணும். ஆண்டர்பிரனர் அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. எளிமையான வாழ்க்கை போதும். போதும் என்று மனமே பொன் செய்வது சொன்னதே குரு தான். அப்புறம் என்னத்துக்கு வியாபாரம் பண்ணுறது? போதும் என்று மனசு எனக்கு போதும், மற்றவங்களுக்காக நான் பண்ணுறேன்னு புதன் சொல்லிகிட்டே இருப்பார். நான் மனக்காரன் ஆகிறது பாருங்க, ஆச்சரியமே இல்லை. உங்களெல்லாம் அந்த அளவுக்கு அந்தஸ்து உழைத்தணுன்ட்டு கதை நான் போராடிட்டு இருக்கேன். நீ இப்படின்னா பொன் செய்விருந்தே பொன் வருதுன்னு என்ன அர்த்தம்? அவங்க தனிப்பட்ட வாழ்க்கையில் இது போதும், மற்றவங்களுக்காக உழைக்காட்டாலும் ஒன் வரைக்குமாவது உழைச்சிக்கூடாது நான் சொன்னேன், அவ்வளோன்னு சொல்கிறேன். அது எப்படி ஒரு வயிறு ரொம்பிடும். சிறு சிறு தொழில்கள், சின்ன சின்ன தொழில்கள் நம்ம நாட்டு ஜாஸ்தி. ஹேண்டிகிராஃப்ட்ஸு தொழில்கள், குடிசை தொழில், காட்டேஜ் இண்டஸ்ட்ரி இதெல்லாம் ரொம்ப ஜாஸ்தி. மீடியம் தொழில் இதெல்லாம் அதுக்கு மேலே போக மாட்டாங்க, ரொம்ப ரேரு. இந்த இதிலேயே போதும் அப்படின்னு வாங்கும்போது கிராமத்தில் இதெல்லாம் நிறைய பண்ணி சந்தோஷமான அந்த உறவுகளை மேற்போம். விவசாயம், வேளாண் நிறைய இருக்கும். அது சம்மந்தப்பட்ட இம்ப்ளிமெண்ட் கருவிகள், செயல்பாடுகள் நிறைய இருக்குது. இதெல்லாம் போதும். அதுவும் அந்த மாடுகள் சம்மந்தப்பட்ட கறவைகள் சம்மந்தப்பட்ட அதெல்லாம் இருக்குது இல்லையா, லைஃப் ஸ்டாக், அதெல்லாம் நம்பர் 1 நம்ம ஊர் தான், நம்ம நாடு தான். அதனால் இப்போ இன்னும் சொல்லிக்கலாம் அவங்க டெக்னாலஜியில் மேனுவலாகவே என்ன அதுக்குள்ளும் நம்மளும் வந்து ஒரு அருமையான ஒரு லைஃபு இன்னும் வில்லேஜில் இருக்குது. போச்சு இப்போது நகரமயமாக்குது இல்லை. கொஞ்சம் நம்ம பார்த்து செஞ்சுட்டேன்னா நல்லா வாழலாம். பணம் கூட தான் வந்து தான் வாழ்க்கைன்னா நம்ம நாடு இல்லை. இங்கே வாழ்க்கைக்கு வேண்டிய பணம் போதும், அத்தியாவசிய தேவைகள் எல்லாம் நிறைய இருக்குது. அதை அனுபவிக்கிற அளவுக்கு அந்த பணம் வந்தால் போதுன்றது நம்ம நாட்டு பண்பாடு, கலை எல்லாம். இல்லைன்னா அதில் புத்தி போடும், மணி ஏர்ன் பண்ணுறதில்ல. அதுக்காக இப்படி வச்சுருக்கு சிஸ்டம். இயற்கையோடு ஒட்டின வாழ்க்கை அனுபவிக்கணும் போது மாடர்ன் டெக்னாலஜி ஜீரோ, வேஸ்ட்டு. ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின் பண்ணி எதுக்கு பண்ணால் தான் சந்தோஷம் கிடைக்கும். எடுத்தோம் கொடுத்தா முடிச்சான்னா பார்த்து நிறைவாக இருக்கும், தவிர ரசனை ஒன்றும் போகாது. பையன் கஷ்டப்பட்டு படித்து 100க்கு 90 மார்க் வேண்டாம், என்ன ஸ்ட்ரெயின் பண்ணான், என்ன ஹார்ட் ஒர்க் பண்ணான் என்ன இருக்கும். சாதாரணமாக நான் 100, 90, 80 வாங்குகிறேன், 100 வாங்குறது ஒன்று அவன் சாதாரணமாக வாங்குவான். அப்படியே கேர் சாதாரணமாக அவங்க படிக்கக்கூடியதுன்னா அது இந்த ஆட்டு கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணால் வந்துடுது, அவ்வளோதான். வேறு ஒன்றும் ஒரு பிரச்சனை இல்லை. அவன் கெட்டியாக இருப்பேன் அப்படின்ட்டு வாங்க. அவன் கஷ்டப்பட்டு 50 மார்க் வாங்க 80, 90 வாங்கி பெரிய லெவல் வந்துட்டான்னா ரொம்ப ஹார்ட் ஸ்ட்ரெயிட். நானே எதிர்பார்க்க இப்போ உழைக்க பிறகு நல்லபடியாக வரணுமே, பகவானே நல்லபடியாக இவ்வளோ உழைக்கிறானே, கட்டுறானே, என்ன முட்டிக்கிறான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆற்றல் அவனுக்கு இருந்திருக்கு பாருங்கள். அதனால் இதெல்லாம் வரும்போது தனுசு ராசி நேயர்களுக்கு பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயத்துலேயும் இந்த ஏற்றம் தான் இருக்கும், தடையே இருக்காது. அதே சமயத்தில் ஆசைகள், எதிர்பார்த்த ஆசைகள்லாம் சாதாரண எளிமையாகவே முடிச்சிடுவாங்க. கணக்கு வழக்குகளில் பொறுத்த வரைக்கும் அது தர்மத்துக்கு முறையில் செயல்படுவாங்க. பணம் நிறைய வரும், எல்லாத்துக்கும் நிறைய தர வரும், எதுக்கும் குறைவில்லை, கடன் உபாதை இருக்காது. இன்னும் மறைவு ஸ்தானத்து யோகாதிபதிகளாக செயல்படுறாங்க. குரு நன்னாயிட்டார். அதனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் 4ஆம் வீட்டு அதிகாரி அவரே தான், 10ஆம் வீட்டு அதிகாரி புதன். அந்த புதனும் சுக்கிரனும் அடிக்கடி தொடர்பு கொண்டே இருந்தாலும் நமக்கு நல்லதே பண்ணுறாங்க, கவலைப்பட வேண்டாம். நமக்கு அறிவு எப்போதும் உண்டு. அதனால் நமக்கு போதும்ன்ற மனநிலையே உண்டு. கடன் உபாதை இருக்கிற மாதிரி தான் இருக்கும், பயப்பட வேண்டாம். இந்த மாதத்துலேருந்து பணம் 4 இடத்துலேருந்து வரும்.
அதுக்கு உண்டான வகைத்துறைகள் எல்லாம் நிறைய இன்கம் ஏர்ன் பண்ணுவாங்க. இன்கம் 4 இடத்த ஏர்ன் பண்ணுற அளவுக்கு நம்ம வீட்டு சம்சாரமும் சரி, நம்ம வீட்டு குழந்தைகளும் சரி, சம்மந்தப்பட்ட இல்லாத உறவுகாரங்களும் சரி, நமக்கு தகுந்த மாதிரி உதவி செஞ்சு நம்மளையும் ஒரு சம்மந்தப்பட்ட தொழில்களை இணைச்சி ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் தான் செய்யப்படுவாங்க. சமையல் அப்பளம் விற்கிறதுலன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் அப்பளம் சித்திக்கிட்டு சாப்பாடு ஃபிஷ்பி ஊறுகாய் என்னெல்லாம் உங்கள் வீட்டு டெலிவரி பண்ணுறது அப்படியே டெவலப் ஆகிருக்கு பாருங்கள். எல்லாம் டெலிவரி பண்ணுற சிஸ்டம் வீட்டுக்கு சமையல் பண்ணி விடுவதெல்லாம் ஒரு காலத்தில் துருவுறது யாருமே தெரியாது, பண்ண மாட்டாங்க. கௌரவ குறைச்சல், வெளியில் வாங்கி ஹோட்டலில் சாப்பிட்டா இன்னும் கௌரவ குறைச்சல் இப்படிலாம் இருந்திருக்கு. இப்போ அது பெரிய இண்டஸ்ட்ரி, பெரிய பேக்கேஜ் இண்டஸ்ட்ரி பெரிய லெவல் ஆகிடுது. இப்போ அதனால் தனுசு ராசினியர்களுக்கெல்லாம் செல்வந்தர் ஆகிறதுக்கு சந்தர்ப்பம் நிறைய வந்தாச்சு. வீடு வசதி வாசல் பங்களா கங்களா என்னென்ன உண்டோ அதெல்லாம் வாங்கினா இவன் பங்களா வாங்க மாட்டான். பொதுவாக சொல்கிறேன், குடும்பமாக கூட்டு குடும்பமாக இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஆசைகள் நிறைவேறும், குழந்தைகள் நன்னா வளர்ந்து ஆளாகும், எதிலும் நன்னா இருக்கும், எதுலையுமே ஒரு குறைவும் இருக்காது. ஒரு சின்ன உடம்புல கூட பிரார்த்தனை வலி தாங்காது. இதெல்லாம் அவ்வளோ அதுக்கு என்ன விதமான சௌகரியங்களும் உண்டாகும், நன்னா வளர்ச்சி அடையும். கவலைப்பட வேண்டாம். தாளத்தில் கல்யாணம் பெண் வந்து இல்லை இதோ வெளியுறத்துப்போ அது பயப்படுறது. ஐயோ நம்ம குழந்தைகள்லாம் சாமர்த்தியம் இல்லையே, அப்படி ஒரு சாமர்த்தியம் இனிமேல் தேவையில்லை. உங்களுக்கு இயற்கையாகவே நல்ல வளமான வாழ்க்கையை கொடுத்துருக்கோம். அதில் சாமர்த்தியத்தான பப்ளிக் ரிலேஷன் ஒருமை கிடைக்கும். ஆனால் குழந்தைகளும் எச்சரிக்கையாக பார்த்து வளர்க்குறது நல்லது தான். சமூகத்தில் தகுந்த மாதிரி வளர்க்குறது பழையபடியே நம்ம கலாச்சாரத்தில் நிறைய ஈடுபடுறதுங்க. வெஸ்டர்ன் ஸ்டைல் கலாச்சாரம் நமக்கு தேவையில்லை. இந்த பரந்த மனப்பான்மையில் வேண்டாம். பரந்த மனப்பான்மை இருங்க, வேணாம். நீங்கள் ஒட்டியும் ஒட்டாமல் இருக்கிறது நல்லது. இது பாழாயிடும். ஒரு துளி விஷயம் விட்டாலே அது நல்லது பாழாயிடும் போது அதுக்கு தந்தது மொத்தமாக நானும் சம நீயும் சமம் சொல்லிட்டு வேணால் முட்டாளாக இருப்பான். வேணாது பண்ண மாட்டாங்கல்ல. அந்த புத்தி உங்களுக்கு உண்டு, நல்லாவே இருப்பி, பயப்பட வேண்டாம். அந்த மாதிரி பிரச்சனைகள் வந்தால் ஒதுங்கி போகிறது நல்லது. அப்பயே சொல்லியிருக்கேன், ஒதுங்கி போடுங்க, அதை மூக்க நுழைக்க வேண்டாம். இப்போ நிறைய பப்ளிக் ரிலேஷன்ஸில் இந்த மாதிரி ஆபத்துங்கள்லாம் வருது நிறைய, அதனை ஒதுக்கிக்கலாம். அப்போ எப்படி நிறைய கொடுக்க போகிறான், அதுக்கு உண்டான வழியும் கொடுத்துருக்கான், ஒரு குறையில் வாழலாம். அந்த மாதிரி சமயத்தில் விலை இருக்கிறது நல்லது. எப்போதுமே உங்களை சுற்றி அதெல்லாம் இல்லை. உங்கள் சமுதாயத்தை மட்டும் நீ பாருங்கள் போதும். யார் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களோ கொள்கிறாங்களோ அது வந்து எளிமையான சாதுக்கள். வம்புதும்பு நமக்கு எது தேவை? நம்ம ஒன்றும் பெரிய ஊருக்காக சாதிக்க போகிறல. உங்கள் குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், உங்கள் உறவுகாரங்கள், இந்த உறவு மேன்மையானால் போகிறோம். தெய்வீகத்தை விடாதீங்க, மெயின்டைன் பண்ணுங்கள். புரியுதா? என்ன இயற்கையான தொழில் உண்டோ அது பண்ணிட்டு சம்பாதிங்க போதும். அகலக்கால் வைக்கணும் அவசியம் இல்லை. வச்சானா சம்மந்தப்பட்ட முன்னாடியே சொல்கிறேன், அந்த புதன் முக்கியம் உங்களுக்கு. அந்த புதனை நேரடியாக பிடிக்க முடியாது. நான் சுக்கிரனை பிடிக்கணும், சுக்கிரனை பிடிச்சி செவ்வாயை பிடிக்கணும். இந்த மாதிரி முறையில் போனால் தான் இண்டஸ்ட்ரி டெவலப் பண்ணி மேம்படுத்த முடியும். செவ்வாய் அதை பார்த்து அது போல் பெரிய டெவலப் பண்ணிக்கலாம். அதனால் குழந்தைகள் நலம் நன்னாக இருக்கும், ஆரோக்கியம் கண்கூடும், பிரச்சனைகள் ஒன்றும் இருக்காது. வெளிவட்டார பழக்கங்கள் உங்களை சாதகமாக மாற்றுறதுக்கு நீங்கள் தான் முயல்றணும், அது தகுந்த மாதிரி இருக்கணும். அதே சமயத்தில் பொருளாதார பிரச்சனைகள் ஒரு குறைச்சலும் இல்லை, நல்லா ஏர்ன் பண்ணலாம். மல்டிபிள் இன்கம் ஃபேஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு தான் வாழ்க்கையில் இருக்கு சொல்லி வாழ்த்து அமைகிறேன். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.